ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஆனா அது என்னமோ இப்போ உண்மை இல்லைன்னு தான் தோணுது. விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின் அப்படின்னு தான் தோணுது. ஒரு சாதாரண ஆக்டர்ல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறாரு. மாறினவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்துல 107 சீட் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாரு. அவர் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சேர்ந்து சதித்திட்டங்கள் போடுறாங்க. ஆனா அந்த சதித்திட்டங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு ஃப்ளோர் டெஸ்ட்ல 144 ஓட்டு வாங்குறாரு. வசிகாவை அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. ஐயுஎம்எல் அவர் பக்கத்தில் எடுத்துக்கிட்டாரு. காங்கிரஸ் தானாவே சேர்ந்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவருக்கு வாக்களிச்சாங்க. இதுல காமெடி என்ன அப்படின்னா, எதிர் சைட்ல உட்கார்ந்து அதிமுக இருந்து கூட 22 பேர் அவருக்கு வாக்களிச்சாங்க. அமமுக இருந்து ஒருத்தர் வாக்களிச்சாங்க. நல்ல வேளை டிஎம்கே அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஒருவேளை வெளிநடப்பு பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கேல இருந்து கூட ஒரு 10 பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க போலதான் தெரியுது. சரித்திரத்திலே நடக்காத ஒரு பெரிய ஃப்ளோர் டெஸ்ட். அதை தொடர்ந்து மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்ஸ் காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க, விசிகாவுக்கு கொடுத்தாங்க, ஐயுஎம்எல்க்கு கொடுத்தாங்க. இப்படி சரித்திரத்தில் நடக்காத பல விஷயங்கள் விஜயுடைய ஆட்சியில நடக்குது. பல புது திட்டங்கள் சூப்பரா அமல்படுத்திட்டு இருக்காங்க. இப்பவும் அதிமுக ஒரு 3-4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணி அவர் சைட்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றது? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதியா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் விஜயா, அல்லது விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலினா? நீங்க தான் முடிவு பண்ணணும். டேஞ்சரஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தவறான வார்த்தைன்னு எனக்கு தோணுது. விஜய் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஸ்டாலின். விஜய் இஸ் மோர் இன்டெலெக்சுவல் தேன் ஸ்டாலின். விஜய் இஸ் மோர் ஆஃப் அ ஜீனியஸ் தேன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லுங்க. நன்றி.